வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து, வாழ்க்கை மலர்லேருந்து இனிமை கெடாத வாழ்வு அப்படின்னு சுவாமிஜி கொடுத்துருக்காரு. இனிமை கெடாத வாழ்வுனா, வாழ்வு என்பதே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருப்பது தான். ஆனால் அதை எப்படி வாழணும் அப்படின்றது நாம் தான் ஜட்ஜ் பண்ணணும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் 5 புலன்கள் வழியாக புற உலகத்தை பார்த்து அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைத்துடுறோம் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா மனவளக்கலைக்கு முன்னாடி அப்படிதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. ஆனால் மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் தெரியுது எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, நம்ம மனம் நிறைவாக இருந்தாலே அதுவே சிறப்பு தான். வரும்போதும் எதுவும் எடுத்துகிட்டு வரல, போகும்போது எதுவும் எடுத்துன்னு போகிறதில்லை. ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, மனதுக்கு நிறைவாக இருக்க வேண்டும். சரி, எப்படி வாழலாம் அப்படின்றதுக்கு சுவாமி அழகாக கொடுத்துருக்காரு. இனிமை கெடாத வாழ்வு அப்படின்னா, வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சி நிலவ வேணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஏமாற்றம் இல்லாத வாழணும் அப்படின்னா, ஏமாற்றம் என்பது எப்படி வரும் அப்படின்னா, துன்பமும் சோர்வும் வரும்பொழுது வரும். ஏன் அப்படின்னா, மனதுக்கு ஒரு துன்பம் வருது, சோர்வு வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீர் கழிப்புணர்ச்சி சொல்லுவாங்க. அதாவது தன்னை இறக்கிக்கிறது, அதாவது சுய பச்சாதாபம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் இறக்கிக்கிறோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்மளாலும் துன்பம் வரலாம், மற்றவங்களால துன்பம் வரலாம். ஆனால் இதில் என்ன பண்ணுங்க, இயற்கையால் கூட சில டைமில் துன்பங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கூடிய, இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் வரணும் அப்படின்னா எந்த விதத்தில் வரும் அப்படின்னா, சுவாமி சொல்கிறது என்னென்னா, 6 குணங்களை சீரமைச்சிக்கிங்கன்றது தான். ஏன்னா இந்த 6 குணங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா, 6 குணங்கள் சீரமைச்சுக்கணும். ப்ளஸ் 6 விதத்தில் நம்ம மனசை விட்டுறோம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பேராசை, 2வது அறியாமை, அடுத்தது தப்பு கணக்கு இருக்குது, அடுத்தது விழிப்பின்மை, அடுத்தது பகை, அடுத்தது இயற்கை சீற்றம். இந்த 6 விதத்தில் எப்படி அந்த 6 குணங்கள் நம்மளுக்கு துன்பத்தை தருதோ, அதுபோல் இந்த 6 விதத்தில் நமக்கும் துன்பம் வரும், மற்றவங்களாலே துன்பம் வரும். பேராசை அப்படின்னா எப்படி பண்ணணும்னா, நிறை மனமாக மாக்கிக்கணும். மனவள கலையில் தான் தெரியுது. மேக்சிமம் மனவள கலை இருக்கிறவங்களுக்கு பேராசை வரவே வராது. ஆசையே சீரமைச்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதா தான் மனவள கலையிலே நுழைய முடியும். அடுத்தே போல் அறியாமை என்னதுங்க, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்டன் 3 விதத்தில் சுவாமி சொல்லுவார். ஏன்னா நம்ம துன்பத்துக்கு காரணம் அந்த அறியாமை தான். அந்த அறியாமை நீக்கிட்டோம் அப்படின்னா, விழிப்புணர்வில் தியானம் செய்யும் பொழுது நம்ம அறிவு மேம்பாடு வர ஆரம்பிக்கும். அடுத்தது தப்பு கணக்கிட்டு தானுடைய எதிர்பார்த்தா ஒப்புமோ இயற்கை வீதி ஒழுங்கு அமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதே அளிக்கும் சரி விளைவை இதை உணராதார் அப்படின்னு சுவாமி சொல்வார். அப்போ மனம் கலங்கி துன்பத்துக்கு ஆளாறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விழிப்பின்மை. தியானம் பண்ண அப்படின்னாவே அறிவு விழிப்பு நிலைக்கு வரும்பொழுது நம்ம துன்பம் பட மாட்டோம். அடுத்தது பகைவனுக்கு அருள்வாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனவள கலையில் பார்த்தீங்கன்னா, பகைவனுக்கு நம்ம வாழ்த்தக்கூடிய உணர்வை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இயற்கை சீற்றத்துக்கு வர்றதுக்கு காரணம் தனி மனிதனோட எண்ணங்களும் சமுதாய எண்ணம் தான். அதையும் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அது நமக்கு வரும். எப்படி அப்படின்னா, நம்ம பஞ்சபூத ஞாபகம் பண்ணுறதாலையும் நம்ம மனசை எப்பயுமே விரிந்து அது இயற்கையோடு இருக்கிறதால நாம் இயற்கைக்கு ஒன்றி வாழ்க்கை சிறப்பாக வாழும். இந்த 6 வகையில தான் ஏமாற்றங்கள் வருது. அப்போ அந்த ஏமாற்றத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அதுக்கேற்றபடி நம்ம துன்பம் இல்லாமல், அதிர்ச்சி அடையாமல், அப்பப்போ இருக்கக்கூடிய அந்த விளைவை, அதாவது எது வருது அப்படின்னா அந்த துன்பத்தை, அதை ஈடு கொடுக்கக்கூடிய தன்மையை மனதுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வர வேண்டும். அப்போ சின்ன சின்ன தவறுகள் வரதான் செய்யும். அப்போ பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் தங்கள் வாழ்வில் காணும் துன்பத்துக்கு இந்த 6 காரணம் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த 6 காரணத்தையும் நம்ம அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நாம் சிறப்பாக வாழ்க்கை வாழ்வோம். அப்போ விழிப்பின்மை, அலட்சியம், அதே மாதிரி சோம்பல், அசிரதை, இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்தந்த டைமுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பை இந்த செகண்ட் இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னா அந்த நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, நாம் மனதளவில் உள்ளே போகணுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அதான் சொல்லுவாங்க, ஒரு நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இன்று என்பது நம் கையில் உள்ள வீணை போல, வாசிக்க தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை ரசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு எப்படி இரையாற்றல் கொடுத்துருக்கோ அது போல
ஒவ்வொரு நிமிஷம் நம்ம இறைவனை உணர்ந்து உணர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா சிறப்பாக வாழ்வோம். அதுதான் சுவாமி சொல்றாரு, எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவதனால தான் நாமே எல்லோருக்கும் எதிராளியா மாறிடுறோம். அப்ப யாரையும் பார்த்து விரோத மனப்பான்மை உண்டாகும். அப்போ உடல், உயிர், அறிவு எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இவருக்கெல்லாம் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இதுதான் மனவளக்கலை பயிற்சி. அப்ப சுவாமி எண்ணத்தின் சிறப்பை பத்தி ஒரு பாடல சொல்றாரு. எண்ணம் சொல் செயலெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்து தன்மையாய் காணும் பொழுது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் எதுவும் இல்லை, இல்லைங்களா? உண்மைதான். அப்ப எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை. அதே போல இன்னொரு பாடல சுவாமி சொல்றாரு, ஏன்னா எண்ணம் தான் வாழ்க்கை. அடுத்தது மனம் புலன்கள் உணர்வில் மயங்கிட மாயையாம். மனம் உயிர் வெளியிலே மருவி தோய்ந்திட மனம் விரிந்தறிவேனும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகக்கூடிய மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொள்வோம். இது இன்பமாக வாழக்கூடிய வாழ்க்கையை துன்பமாக ஆக்கி கொள்ளாமல் இனிமை கெடாத வாழ்க்கையாக வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இந்த காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல நூலர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.